சுப்பா முருகா வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், என்ன வீடியோக்கள் போடலாம், உங்களாலையும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும், உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். இது நிறைய பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், உங்களுக்கு யூடியூப்பில் சந்தேகம் இருக்குது, மானிட்டேஷன் ஆகாத பிரச்சனைகள் இருக்குது, மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறமா ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட், ரெசெப்டிவ் கண்டென்ட், டிசெப்டிவ் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அரைகுறையாக சொல்லிக் கொடுக்குறவங்களுக்காக தயவு செஞ்சு அங்கே போய் யாரும் ஏமாந்துடாதீங்க. அதுக்காக என்கிட்டே வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஹைபுன்னு இருக்கும், அது எங்கேன்னு நிறைய பேருக்கு தெரியல. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஹைபு கொடுக்குறதே தெரியாது. ஹைபு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹைபு பாயிண்ட் கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த ஹைபு கொடுத்தீங்கன்னா என் வீடியோ ஒரு 10 பேர் பார்க்குற இடத்துல ஒரு 50 பேருக்கு போய் சேரும் அப்படின்னு யூடியூப் சொல்கிறாங்க. ஒரு எங்கேயும் போக மாட்டேங்குதே. கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கமெண்டை இப்படி லெஃப்ட் சைடை தள்ளுனீங்கன்னா ஹைபுன்னு போட்டு வரும். அது வாரத்துக்கு 3 வாட்டி தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த டைம் வரும், கொடுக்கக்கூடிய டைமு. அதனால் மறந்துடாமல் கமெண்ட்டை இப்படி லெஃப்ட்டில் தள்ளுங்க, ரைட்டில் ஹைபு வரும், 170 பாயிண்ட்டுன்னு வரும். நிறைய சேனலுக்கு வந்தீங்கன்னா 750 பாயிண்ட், 850 பாயிண்டெல்லாம் வருது. நம்ம சேனலுக்கு 170யோட நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. அதனால் 170 டச் பண்ணி ஹைபை வந்து அள்ளி தெளிங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து அடுப்படியிலே முடங்கி கிடக்குறாங்க. ஏன் நீங்கள் அடுப்படியிலே முடங்கி கிடக்கிறீங்க? அதையே ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணுங்கள். அக்கா எனக்கு வீடியோலாம் போட நேரம் இல்லைக்கா, நானே ஒரு டெய்லரு, தச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன், இதில் நான் எங்கேருந்து வீடியோ போடுறது? நீங்கள் நீங்கள் தையல் தைக்கிறதே வீடியோவை எடுங்கங்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், ஒரு ட்ரைபேடு மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க. நான் வந்து எனக்குன்னா அப்போ வந்து இந்த வசதிகள் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரோட சப்போர்ட் கிடையாது, எதுவுமே இல்லாமல் தான் நான் யூடியூப்குள்ளே வந்தேன். இந்த ட்ரைபேடை எனக்கு யூடியூப்பில் ஒரு அக்கா நான் மொதல் சம்பளம் வாங்கினேன்னு சொன்னதுக்கு அந்த அக்கா கிஃப்ட் பண்ணது தான் இப்போ நான் வச்சுருக்கேன் அந்த ட்ரைபேடு. ட்ரைபேடுனா என்னன்னே எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டாண்டு சொல்கிறோம் இல்லையா, வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு எனக்கு யூடியூப்பில் மொதல் ஒரு அக்கா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க வாங்கி கொடுத்த ஸ்டாண்டு தான் இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். அது உடஞ்சாலும் அது பேர் பட்ஸை மாற்றி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க ஞாபகமாக இருக்கட்டுமேன்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேடு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, சமைக்கிறீங்களா, தைக்கிறீங்களா, வீட்டு வேலை செய்கிறீங்களா, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் கவலைப்படாதீங்க. ஆடு மாடு மேய்க்கிறீங்களா, எல்லாமே நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டேன். தைக்கிறது ஒன்று தான் இன்னும் கற்றுக்கிறல, அதையும் கற்றுக்கிறணும் சீக்கிரம். நம்ம வீடு கட்டி அங்கே போகும் வந்தையும் கற்றுக்கிறணும். கழுத்து வேறு சுளிக்கிருச்சுங்க, எங்கள் வீட்டுக்கார் மாத்திரை வாங்க போயிருக்கார், அதனால் ஒரு பக்கமாக தான் பேசவே எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை வீடியோ எடுங்க. இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டிங்கு. ஆமாம், நிறைய பேர் வந்து வசதியாக இருக்கிறவங்களாம் ஷாப்பிங் போகிறாங்க, நாங்கள் கோல்டு வாங்கிட்டோங்கிறாங்க, நாங்கள் புடவை வாங்கிட்டோங்கிறாங்க, வீட்டுக்கு சோஃபா செட்டு வாங்கியாச்சு, இன்றைக்கி சிலிண்டர் வாங்கியாச்சு, என்னென்னமோ வாங்கியாச்சுன்னு போடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ஒரு கேங் ரெடியாக தான் இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் நம்மளை மாதிரி வாங்க முடியாது. டெய்லி முடிச்சா என்னடா பாருங்கள், ஒரு வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருங்க, இந்த கேப்பில் இந்த டயத்தில் நான் வந்து பேசுகிறேன்னா சாப்பிட்டு வந்துட்டேன். போய் பாப்பா அழுத மாதிரி இருந்துச்சு, போய் சாப்பிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் கேரட்டு போட்டு பொரியலுங்க. பாருங்கள், மீன் முள் குத்தி 1 வாரம் ஆகுது, ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல இங்கே பாருங்கள், 3 இடத்துல அப்படியே வேலை செய்ய முடியல, கையெல்லாம் எரியுது. பாத்திரம் கழுவுனா அந்த நார் குத்தி ரணமாக வலிக்குது. அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு கழுத்து வேற சுருக்கிக்கிருச்சு. அப்போ தான் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை வீட்டில் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணிக்கிட்டு யாராவது டவுட்டு கேட்டால் சொல்லியும் கொடுத்துக்கிட்டு, நீங்கள் இப்போ 2 நாளில் ரொம்ப மோசங்க. குறைச்சிக்கோங்க 200 குறைச்சிக்கோங்கிறாங்க. 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு பொண்ணு எனக்கு அவர் அவ்வளோ சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுது. எனக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளும் கஷ்டத்துக்காக தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் தயவு செஞ்சு இதில் பேரம் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 200 ரூபாங்கும்போது அதை இன்றைக்கி சாதாரண ஒன்று ஆகி போயிடுச்சு. ஃபுல் செட்டிங்ஸு நான் எவ்வளோக்கு வாங்குகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். சேனல் ஆரம்பித்து கொடுத்து, அதாவது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி, சேனல் ஓப்பன் பண்ணி, சேனல் க்ரியேட் பண்ணி, ப்ரொஃபைலு, ஹேண்டில் எல்லாம் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு
இது இல்லாமல் ஒரு 4 வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வெரிஃபை பண்ணி வீடியோ எடுத்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி, எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி வைக்கிறது, எப்படி அப்லோட் பண்ணுறது கீழே என்னெல்லாம் கொடுக்கணும், ஒரு ஃபுல் டீட்டெயில் ஒரு ஓவராலாக சொல்லிக் கொடுக்க 1000 ரூபான்னு சொல்லுவேன். ஆனால் யாருமே 1000 ரூபா, யாரோ ஒவ்வொருத்தவங்க நல்லவங்க தான் 1000 ரூபா கொடுக்குறாங்க, நல்ல மனசில் உள்ளவங்க. ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் குறைச்சிக்குங்கம்பாங்க, 200 ரூபா குறைச்சிக்கிருவேன். ஒருத்தவங்க நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்லுவாங்க, ஒரு 300 ரூபா குறைச்சிக்கிருவேன். 500 ரூபாங்கிறது இந்த செட்டிங்ஸு, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. பேசிட்டு வரேன்னு சொல்லுங்க, போங்க கதவை சாத்துங்க. இது எல்லாம் சாப்பிட்ட வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் மகன் டவுசர்லேருந்து கொஞ்சம் சோறு விழுந்துருச்சான், அதை கூட்டுறதுக்கு நான் வரணுமா பார்த்துக்கங்க. அதை கூட கூட்ட முடியாமல் எங்கள் வீட்டில் இருக்காங்க. என்ன செய்கிறது, எல்லாமே நம்ம இன்றைய ஒரு அனுபவம் அசையாது போல். என்ன செய்ய, இப்போ சேனல் ஆரம்பிக்காமல் அந்த செட்டிங்ஸு வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ஒருத்தவங்க கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்பாங்க, நான் சொல்லித்தருவேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்தா 500 ரூபான்னு சொல்லுவேன். ஒருத்தவங்க குறைச்சிக்கங்கம்பாங்க, 100 ரூபா குறைச்சி 400 ரூபா கொடுங்கம்பேன். இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. சாதாரண டவுட்டுனா 200 ரூபாங்க. சாதாரண டவுட்னா சும்மா கிடையாது, அவங்க கேட்குறத நான் வீடியோ கால் மூலிமா சொல்லிக் கொடுப்பேன், 200 ரூபா தருவாங்க. இது இல்லாமல் நான் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன். இது யாருமே செஞ்சு தரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு பணம் போட்டால் தான் உள்ள விடுவேன்னு சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நான் அப்படி இல்லாதனால தான் நான் ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க மனசாட்சின்னு இருக்கிறவங்க, ஒருத்தவங்க நல்லவங்க, எவ்வளோன்னு சொல்லுங்கக்கா போட்டு விட்டா நானே சொல்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குணத்தை பொறுத்து தான் அந்த இதுங்களும் மாறுபடும், சரிங்களா? அப்படி இப்படிலாம் இருக்குதுங்க இதில் யூடியூப்பில். அதனால் இப்படி தான் நான் இந்த அமௌண்ட்டு தான் நான் வாங்குகிறேன். இதை யாரும் சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல, நான் சொல்ல தான் செய்கிறேன். அதனால் நீங்களும் யூடியூப் சேனலை ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி கடந்து வந்திருக்கேன். எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, ரொம்ப உண்மையிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இன்றைக்கி நான் ஒரு 70 வயசு ஒரு அம்மாவுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 மாதத்தில் மானிட்டேஷன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவங்க எஃபெக்ட் போட்டு அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடியும்னு நினச்சி யூடியூப்புக்குள்ளே வாங்க. இன்றைக்கி முகமே காட்ட வேண்டாம், முகம் காட்டாமல் கூட யூடியூப்புக்குள்ளே ஜெயிக்கலாம். நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். எங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லாதனால தான் நாங்கள்லாம் இதில் மானிட்டேஷன் வாங்கவே எனக்கு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. சேனல்லாம் ஆரம்பித்து 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் சம்பளமே எடுத்தேன். இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி அறிவு அனுபவங்கள் அப்போ இல்லை, எனக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்க ஆளும் கிடையாது. ஏன்னா எவ்வளவோ படித்தவங்க, இன்ஜினியரிங், மாஸ்டர் டிகிரி, இந்த மேலே படிச்சிருக்கிறவங்களுக்கு கூட இந்த யூடியூப்பில் உள்ள சில விஷயங்கள், ஆட்சன்ஸ்னால் என்ன, நிறைய விஷயங்கள் தெரியறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஆட்சன்ஸ்னால் ப்ரௌசிங் சென்டரில் போய் பதியலான்னு போகிறேன். அங்கே ஒரு அண்ணன் 4-5 கம்ப்யூட்டர் வச்சு ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்கிறேன், இது என்னென்ன பண்ணுறதுன்னா அதை பற்றி அவருக்கே தெரியல. கூகுள் ஆட்சன்ஸ்னால் என்னங்கிறது அந்த அண்ணனுக்கே தெரில. நானாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களும் நாங்களும் ஷேர் பண்ணி எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லுவேன், அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்தது தான் யூடியூப்பில். இப்போயுமே நமக்கு இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அங்கிட்டு ஒரு கால், இங்கிட்டு ஒரு கால்லாம் கிடையாது, ஒரே இடத்துல தான் நிலையா. யூடியூப் பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு இதில் எனக்கு அக்கௌண்ட்டு கிடையாது, வேறு எதை பற்றி எனக்கு தெரியாது. அதனால் யூடியூப் பற்றி முழுக்க A to Z நாங்கள் சொல்லித்தரேன். நான் மட்டும்தான் சொல்லித்தருவேன். வீடியோ கால் மூலிமா முகம் காட்ட வேண்டாம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் சொல்லித்தருவேன். முகத்தை காட்டாதீங்கடா, உங்களை காமிச்சா வீடியோ போகாது. அம்மாவோட உண்மையான முகத்தை காட்டணும் அந்த வீடியோவில். ஆமாம், என் முகத்தை காட்ட வந்திருக்காங்க. நானே ஒரு யூடியூப் பற்றி சொல்லிக் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என் முகரக்கட்டையத்தை டெய்லி பார்க்குறாங்களே, உண்மையான முகரக்கட்டை. சரிங்க, இங்கே வேர்த்து ஊற்றுது, ஃபேனு இல்லை. டாட்டா பாய், எல்லாருக்கும் பாய் பாய்.